ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டே ட்ராவல் விலாக் தாங்க. ஒன் டே ஃபுல்லாக வந்து ஒரு சென்னையில் எத்தனை கோயில் பார்த்தோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒன் டே ஃபுல்லாகவே ட்ராவல் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வாங்கினாங்க ஒருத்தருக்கு. வந்துட்டு ஓன்லி ட்ராவல்ஸ்க்கு மட்டும்தான். சாப்பாடு அதெல்லாம் வந்து நாமளே பார்த்துக்கணும். காலையில் வந்து 7 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு பார்த்திங்கன்னா 10 ஆயிடுச்சு. எத்தனை கோயில்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்த்தது வந்து நாங்கள் ஒரு 9 கோயில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோவில் தான். ஆனால் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அதனால் வந்து சுவாமி தான் பார்க்க முடியல. அது வந்து ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி உள்ள, அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரியும் ஒரு மலை மேலே ஏறும்போது எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. நிறைய கோயில் வந்து நாங்கள் போனது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் போகிறேன். நிறைய கோவில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. போனது எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி கோவில்லாம் சென்னையில் இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்தது கோவில்கள். இப்போ வந்து ஸ்டெப்ஸ் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த கோவிலோட செட்டப் பார்த்திங்கன்னா இன்னொரு வழி பார்த்திங்கன்னா ரோடு வழியாகவே வந்துடலாம் உள்ளே, இல்லைன்னா இந்த சைடாகவும் வரலாம். நாங்கள் வந்து ஸ்டெப் சைடாக போனோம். அதுக்கப்புறமா வரும்போது பார்த்திங்கன்னா ரோடு வழியாக வந்துட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கிறதால வந்து நம்ம சுவாமியை மூலஸ்தானத்தில் பார்க்க முடியல. பக்கத்தில் தான் வச்சுருந்தாங்க சுவாமி சிலை. அங்கே வந்து பார்த்துட்டு சுவாமி வந்து இங்கே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி தான் இங்கே இருக்குது. பஸ்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா அகோர வீரபத்ர கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சவங்களை கூட்டின்னு வந்தீங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இது வந்து ஒரு ஐயனார் கோவில் தான். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாகவும் இருக்கா. அங்கே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து கிளம்பிட்டு இன்னொரு கோவிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கோவில் வந்து போனது செங்கல்பட்டு சுற்றி இருக்கிற கோவில்கள் தான். நெக்ஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா திருவள்ளிச்சூலமா ஊர் பேர், ஞானபுரீஸ்வரர் கோவில் பேர் தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு சிவன் கோவில் தான். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்தகம் இருந்தது, அங்கேயும் சாமி கும்பிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மன் டெம்பிள் தான் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. கரெக்டாக வந்து எனக்கு என்ன ஊர் பேருன்னு தெரில, ஆனால் செங்கல்பட்டு மாவட்டம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கருமாரி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. நல்ல பெரிய கோவில் தான். அந்த சிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிளாக் கலர்லேயே இருக்குமா. அதுதான் இந்த கோயிலோட இங்கே ஸ்பெஷலு. ஒரு பெரிய வந்து சூலமும் வச்சுருந்தாங்க, நல்ல பெரிய சூலம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ளேயே வந்து இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 108 வைகுண்ட சலபதி வந்து அவதாரம் வச்சுருக்காங்க. எந்தெந்த ஊரில் எப்படி எப்படி வந்து சுவாமி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கண்காட்சி மாதிரி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து ஃபோன் அலௌட் இல்லை, கேமரா வந்துட்டு அதனால் ஒன்று கூட எடுக்கல. இங்கே தசாவதாரம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சிலையாக வச்சுருந்தாங்க சுவாமி. இது அங்கேயும் பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே அன்னப்பிரசாதம்க்கு தான் வந்து விற்றுன்னு இருந்தாங்க. அரிசியும் அதுக்கப்புறமா கேழ்வரகும் விற்றுன்னு இருந்தாங்க. இந்த ஒரு அப்படி பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் சரி கேழ்வரகு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆடி மாதம் அம்மனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரவர் டெம்பிள் தான் வந்திருக்கும். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. எப்போவாவது கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா செங்கல்பட்டு அந்த சைடு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க, கைலாசம் மாதிரியே ஒரு செட்டப் சூப்பராக இருந்தது. அங்கே உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ மனசுக்கு வந்து ஒரு கைலாசத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுற இடம் தான் இது. சூப்பராக இருந்தது, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக செங்கல்பட்டு போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அவ்வளோ அழகாக இருந்தது.
வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிங்கம் வச்சுருந்தாங்க, சிவலிங்கம். அதுக்கப்புறமா நந்தி எதிரிலேயே வச்சுருந்தாங்க பெருசாகவே. இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் வந்து செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு இன்னொரு கோவிலுக்கு தான் கிளம்பியாச்சு. என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா மணப்பாக்கம் 9 கன்னிமார்கள் என்ற கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா கட்டின்னு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 9 கன்னிமார்கள் அவங்க தான் இருப்பாங்களா சிலைங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாம்பு சிலை மாதிரி பின்னாடி இருக்குது. அது வந்து மூடி வச்சுருந்தாங்க, ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக. இங்கேயே பார்த்தீங்கன்னா அம்மா டீ வாங்கி கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு திருப்பியும் கிளம்பியாச்சு. கிளம்பி முக்தீஸ்வரர் டெம்பிள் தான் வந்திருக்கோம். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி இருக்கிற மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அனலாகவே இருக்குமா. நான் கூட வந்து தீபம் ஏற்றிருந்தாங்க ஃபுல்லாக வந்துட்டு, அதனால அனலாக இருக்குமோன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அனலாகவே இருக்குமா, அங்கே காற்றே இருக்காது. ஆனாலும் வந்து தீபம் வந்து ஆடிட்டே இருக்குமா. அங்கே சுவாமி வந்து மூச்சு விடும்போது பார்த்திங்கன்னா அந்த சுவாச காற்று தான் வந்து அவ்வளோ அனலாக இருக்கும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கும். இது வந்து காஞ்சிபுரத்துலேயும் இருக்குது மருந்தீஸ்வரர் கோவில், அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில எங்கன்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோவில் தான். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து இந்த கொடி மரத்து கீழே வந்து ஒரு சின்ன கட்டம் போட்ட டைல்ஸ் சைஸில் வந்து மண் வச்சுருந்தாங்க. அந்த மண் எடுத்துன்னு போயிட்டு நம்ம டெய்லியும் விபூதி மாதிரி வச்சுட்டா உடம்பு வந்து சரியாகும்னு சொன்னாங்க. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து அதுதான் இந்த கோவிலோட விசேஷமாக. இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு என்ன விசேஷம் இந்த கோவில்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு 25 பேருக்கு மேலேயே இருந்திருப்பாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது ட்ரிப்பு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே. இது பார்த்திங்கன்னா அந்த கோவில்லையே வந்து ஒரு பெரிய கிணறு இருக்குது. நான் கூட ஏதோ குகை மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது பெரிய கிணறு, ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் சுவாமிக்கு வந்து தண்ணி எடுத்துன்னு போயிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட் அப்படியே கோவிலெல்லாம் பார்த்துட்டு சுற்றி வந்துட்டோம். அன்றைக்கி நாங்கள் போன ட்ராவல்ஸ் பார்த்திங்கன்னா அம்மா எப்போவுமே போவாங்க, அவங்க கூட தான் தூரமாக எல்லாம் போயிருக்காங்க. அன்றைக்கி 1 டே டூர் வந்து சரி நாங்களும் ஒரு வாட்டி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். இந்த வண்டியில் தான் நாங்கள் போனது, இந்த மினி பஸ்ஸில். இப்போ பார்த்திங்கன்னா டீ டைமுக்காக தான் இறக்கி விட்டுருக்காங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 7 o'clock மேலேயே இருக்கும் டீ குடிக்கிறதுக்கு வந்துட்டு. ஏன்னா டைமே இல்லை, கோவிலெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்துட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் பாட்டு போட்டுன்னே வந்திருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக வந்து 10 o'clock தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்களுக்கு போயிருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது 1 டே ட்ரிப் பார்த்திங்கன்னா எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.